வணக்கம். என் குழந்தையோட பிறந்த நாளுக்கு வந்து A4 கலர் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் டெக்கரேஷன் ரெடி பண்ணேன். அதை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் 6th பர்த்டேக்கு வந்து நான் அஸ்ட்ரோனட் ஆக போகிறேன், அதனால் எனக்கு ஸ்பேஸ் மாதிரி டெக்கரேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் என் குழந்தைகிட்ட கேட்டு தான் எந்த தீம் வேணுமோ அதை சூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணுறேன். இந்த வருஷம் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து நான் பைலட் ஆகிறேன், ஏரோப்ளேன் தீமில் எனக்கு டெக்கரேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். ஏரோப்ளேன் தீமில் வேணும் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கு ரிலேட்டடான பிக்சர்ஸ், ஒரு பைலட், அதுக்கப்புறம் பேராஷூட், ஏரோப்ளேன், இந்த மாதிரி ஈஸி ட்ராயிங் நான் போட்டு சர்ச் பண்ணி எனக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் எல்லாமே நான் அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ரஃபாக வரைஞ்சி பார்த்தேன். பைலட் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகேன்னு அதுக்கப்புறம் நான் ஒரு ஒயிட் கலர் A4 கலர் ஷீட் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு ஷர்ட் மட்டும் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்தேன். ஒரு A4 ஷீட்டை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுனால 4 பீசஸ் எனக்கு கிடச்சிது. சரி, ஓகே, பைலட் வந்து மொத்தம் 4 போதும் அப்படிங்கிறதுனால இந்த 4 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு A4 ஷீட்டில் 4 ஷர்ட் கிடைக்குது. நேவி ப்ளூ பேண்ட் வந்து எனக்கு நேவி ப்ளூ கலரில் A4 கலர் ஷீட் இல்லை, அதனால் நான் என்கிட்ட இருந்த ஒரு பழைய புக்கில் இருந்து நேவி ப்ளூ இருந்துச்சு. அந்த புக்கில் இருந்து இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணி அதில் தான் நான் பேண்ட், அதுக்கப்புறம் பைலட்டுக்கான கேப் இதெல்லாமே கட் பண்ணி எடுத்தேன். செய்கிறப்ப கொஞ்சம் டவுட்லேயே தான் செஞ்சுட்டு இருந்தேன், பைலட் செய்ய முடியுமா அப்படின்னு. ஓகே, ட்ரையல் அண்ட் எரர் தான், வந்துச்சுன்னா ஓட்டலாம், இல்லைனா ஏரோப்ளேன் வச்சு முடிச்சுக்கலான்னு டவுட்டில் தான் செஞ்சேன். பட் ஓகேவாக வந்துடுச்சு எனக்கு. ஷர்ட் பேண்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு வெயிட்டர் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாண்டல் கலர் A4 கலர் ஷீட்டில் நான் 4 பைலட் அப்படிங்கிறதுனால அந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு பல்க் மொத்தமாக தான் கட் பண்ணி எடுக்கிறேன், தனித்தனியாக கட் பண்ணல. லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் இது ரெண்டுமே வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஷர்ட்டில் வந்து மேலே V மாதிரி கட் பண்ணியிருக்கேன், நெக் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ், நெக், ஷோல்டர் 3 அட்டாச்சாக இருக்க மாதிரி இப்படி ஒரு ஷேப் வரைஞ்சி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை பின்னாடி ஒட்டிடுவேன். இதுக்கப்புறமா நம்ம கேப் ரெடி பண்ணணும். 4 பைலட் அப்படின்னால சின்னதாக 4 கேப். நான் எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி ரஃபாக கட் பண்ணி பார்த்துட்டு எந்த சைஸ் வந்து செட் ஆகுதோ செக் பண்ணிவிட்டு தான் அதில் வரைஞ்சி கட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா சின்ன டீட்டெயில்ஸ் ஷர்ட்டில், கேப்பில், அதுக்கப்புறம் பேண்ட்டில் பெல்ட், இந்த மாதிரி டை, பேக்கெட்ஸ், பெல்ட், கேப்பில் ஒரு டிசைன், இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு பைலட் மாதிரி இருந்துச்சு. நான் இது எல்லாமே மொத்தம் 4 பைலட் தான் செய்கிறதுனால சின்னதாக கட் பண்ணி ஒட்டிட்டேன். எல்லோ கலர் ஷீட், அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஷீட், இது ரெண்டுலேயும் சின்ன டீட்டெயில்ஸ் நான் கட் பண்ணி ஒட்டதும் ஓரளவுக்கு பைலட் மாதிரி இருந்துச்சு. பெல்ட், அதுக்கப்புறம் வாட்சில் டயலுக்கு வந்து நான் எல்லோ கலர் ஷீட்டை பஞ்ச் பண்ணிட்டேன். சின்ன சர்க்கிள் கட் பண்ணுறதுல பஞ்ச் பண்ணி அந்த பீஸ் எடுத்து யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா டை, அதுக்கப்புறம் பேக்கெட்ஸ் வந்து பிளாக் பென் வச்சு வரைஞ்சிருக்கேன். இது போக கேப்பில் வச்சு சின்னதாக ஒரு டீட்டெயில் எக்ஸ்ட்ரா ஒட்டினேன். அதுக்கப்புறம் ஷூஸ்க்கு வந்து ஒரு ஓவல் ஷேப்பை ஹாஃபாக கட் பண்ணேன். அப்படி இருக்கும், அந்த மாதிரி கட் பண்ணி கீழே பேண்ட், கீழே ஷூஸ் ஒட்டிட்டேன். மொத்தமாக பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சம் பைலட் மாதிரி இருக்குது. ஃபேஸில் வந்து கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் பென்சிலில் வரைஞ்சி பார்த்தேன், நல்லா வரல, அதனால் ப்ளைனாக இருக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஏரோப்ளேன் பண்ணுறதுக்கு ஒரு மெரூன் கலர் ஷீட் எடுத்து இந்த மாதிரி ரஃபாக வரைஞ்சி பார்த்துட்டு கட் பண்ணுறேன். ஒரு A4 கலர் ஷீட்டில் எவ்வளோ பெருசாக வரைய முடியுமோ அவ்வளோ பெருசாக வரைஞ்சிருக்கேன். இதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒயிட் கலர் A4 கலர் ஷீட்டில் சின்னதாக கட் பண்ணி ஒட்டிட்டேன். மாதிரி பஞ்ச்லாம் கடையில் கிடைக்குது, அதில் ஸ்டார் பஞ்ச் என்கிட்ட இருந்தது, அதனால் ஈஸியாக பஞ்ச் பண்ணி ஒட்டிட்டேன். சர்க்கிள்ஸ் வந்து 3 டிஃப்ரெண்ட் சைஸில் 3 சர்க்கிள் கட் பண்ணி அதுவும் நான் கீழே விண்டோஸ் மாதிரி ஒட்டிட்டேன். இது வந்து நான் என் குழந்தைங்கக்கிட்டே நான் ஒன்றே ஒட்டிட்டு அவங்கக்கிட்ட மீதியெல்லாம் நீங்கள் ஒட்டுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அவங்க 2 பேரும் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நம்ம ஒட்டுறதுக்காக ஸ்கை ப்ளூ கலர், க்ளவுட்ஸ் ஒயிட், இந்த 2 கலர் காம்பினேஷன் தான் நான் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு ரிப்பன் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் லெட்டர்ஸ் எல்லாமே நான் ஒயிட் கலர் A4 கலர் ஷீட்டில் கட் பண்ணி எடுத்து ஒட்டினேன். லெட்டர்ஸ்க்கு வந்து நான் சின்ன ரெக்டாங்கிள்ஸ் ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது நம்ம மொத்தமாக ஹாப்பி பர்த்டே அப்புறம் என் குழந்தையோட நேம் இதில் வந்து எத்தனை ஏ இருக்குது, எத்தனை ஹெச் இருக்குது, எத்தனை பி இருக்குது நான் ஃபஸ்ட்டே நோட் பண்ணிவிட்டு
அத்தனை ஷீட்ஸ் எடுத்துகிட்டு மொத்தமாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எக்ஸாம்பிள் 3A இருக்குது அப்படின்னா நான் 3 ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு ஒரு தடவை A வரைஞ்சிட்டு மொத்தமாக 3A ஒரே டைம் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிவிட்டேன். லெட்டர்ஸ் எல்லாமே க்ளவுட்ஸ் மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரைட் கட் பண்ணாமல் கொஞ்சம் கட் பண்ணுறப்ப கொஞ்சம் வளைஞ்சி கர்வ்ஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது 7th பர்த்டே அப்படிங்கிறதுனால நம்பர் 7 ஒரு ப்ளூ கலர் A4 ஷீட்டில் கட் பண்ணி எடுத்தேன். அதுவும் ஸ்ட்ரைட் கட் இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக வளைஞ்சி கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணதுக்கு ஒரு A4 கலர் ஷீட்டில் எவ்வளோ பெருசாக 7 கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெருசாக வரைஞ்சி எழுதி கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 7 ரொம்ப ப்ளைனாக இருந்தது அப்படிங்கிறதுனால அது மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் அது ஏற்கனவே நிறைய பிக்சர்ஸ் ப்ரௌஸ் பண்ணதில் எனக்கு ஒரு பிக்சர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பேப்பர் ஃப்ளைட் வந்து ஒரு ரூட்டில் பறக்கிற மாதிரி போகிற வழியில் ஒரு ஹார்ட் மாதிரி ரவுண்ட் அடிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு இமேஜ் பார்த்தேன். சரி அதே இதில் ஒட்டிடலாம், அதே இதில் வரைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒயிட் ஷீட்டில் சின்னதாக கட் பண்ணி அந்த நம்பர் 7 ஒட்டிட்டேன். ஒரு லொக்கேஷன் மாதிரி ஒரு சிம்பிளும் அந்த பேப்பர் ஃப்ளைட்டோட ரூட்டில் போகிற வழியில் ஒரு ஹார்ட் போட்டுட்டு போகிற மாதிரி இது பார்த்த இமேஜை நான் இந்த இடத்துல 7க்குள்ளே அதை வரைஞ்சி ஒட்டிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி பர்த்டே டெக்கரேஷனுக்கு நான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ரஃப் ஐடியா வச்சுட்டு தான் செய்ய ஆரம்பிப்பேன். வாலில் எதை எங்கே ஒட்டணும் அப்படின்னு ஒரு ரஃப்பாக நான் ஒரு இமேஜின் பண்ணி வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் செய்ய ஆரம்பிப்பேன். இந்த தடவை நான் ரேண்டமாக செய்ய ஆரம்பித்ததுனால எனக்கு ஃபைனல் பிக்சர் எப்படி ஒட்டுறதுனே ஐடியா இல்லை. பைலட் தனியாக இருக்குது, ஃப்ளைட் தனியாக இருக்குது, வேர்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்குது. எப்படி அலைன் பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணேன். பைலட்டோட கையை கட் பண்ணி மாற்றி ஒட்டிட்டு அந்த வேர்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் பேராஷூட் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால அந்த வேர்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே இந்த மாதிரி தனித்தனி வேர்ட்ஸையும் பைலட்டையும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா 4 பைலட் செஞ்சுருந்தேன், அதில் 3 பைலட் தான் யூஸ் பண்ணேன். ஒட்டினதும் பேராஷூட் போட்டுட்டு பைலட் ஸ்கையில் குதிச்சிட்ருக்க மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா பைலட்டை தனியாக ஸ்கையில் ஒட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ இந்த மாதிரி அலைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வாலில் தனியாக ஒட்டுறப்பையும் ரொம்ப பிளாங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஹாப்பி பர்த்டே ராம் பிருத்திவ்னு வேறு எதுவுமே இல்லாத மாதிரி. ஸோ மிச்ச ஸ்பேஸ்க்கு வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப என்னோடய குழந்தை இந்த ஹாப்பி பர்த்டே ராம் பிருத்திவ்னு ஒட்டியிருக்கிறத பார்த்துட்டு ஹார்ட் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னான். ஓகேன்னு நிறைய க்ளவுட்ஸ் சின்னதாக கட் பண்ணி அதுக்கு ஒரு அவுட்லைன் ஹார்ட் மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். இப்போ ஒரு கம்ப்ளீட் பிக்சர் மாதிரி இருந்தது. வாலில் ஒட்டுறதுக்கு வந்து நான் செலஃபன் டேப் தான் யூஸ் பண்ணுறேன். பேப்பர் டேப்ஸ் இப்போ கிடைக்குது. சின்னதாக கட் பண்ணி பின்னாடி இப்படி இந்த மாதிரி சர்க்கிளாக ஒரு சிலிண்டர் மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா வால்லையும் ஒட்டிட்டோம், நம்மளோட பேப்பர் ஷீட்டும் அதில் ஒட்டிக்கலாம். சர்க்கிளாக ஃபிங்கரில் ரோல் பண்ணிவிட்டு இப்படி ஒட்டணும். அடுத்து நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும். ஒரு வழியாக இந்த மாதிரி சிம்பிள் டெக்கரேஷன் கம்மியான செலவில் பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் உங்களோட குழந்தைக்கு பிடிச்ச தீமில் பேப்பர் கலர் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணி பாருங்கள். நன்றி. வணக்கம்.